Hello friends, welcome to Iroda Machi Samayal. This is our வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாருக்குமே பிடிச்ச நல்ல டேஸ்டான ஒரு முட்டை குழம்பு எப்படி வைக்கலாம்ன்றத பாப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க. இதுல கல்பாசி 2 பீஸ் அளவுக்கு போட்டுக்கலாம். 2 பட்டை எடுத்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கலாம். இதுல 2 இனுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இத போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதுலயே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுக்கலாம். பாருங்க எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு கரம் மசாலா பொடி, இது நம்ம வீட்ல அரைச்சது. இதோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். இதுல 3 தக்காளி பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சிருக்கேன். அரைச்சு போட்டோம்னா கிரேவி நிறைய வரும், நல்லா இருக்கும் டேஸ்டும். இதுலயே ஒரு 3 பச்சை மிளகாய் கீராம போட்டுக்கலாம். இதை வதக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். டேபிள் ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் எடுத்து வச்சிருக்கேன். உங்க வீட்டில் அரைச்சது இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இதுல ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்க தண்ணி எல்லாம் ஊற்றியாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு மிளகாய்த்தூள் வாசம்லாம் போக நல்லா கொதிக்கட்டும். பாருங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு அரை மூடி தேங்காயில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் போட்டிருக்கேன். அப்போ வந்து நமக்கு அந்த குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ இந்த குழம்பும் வந்து பாருங்க 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சிருக்க பாலையும் ஊற்றிடலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்க நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு. இப்போ முட்டையெல்லாம் ஊற்றினோம்னா இன்னும் நல்லா கெட்டியாயிரும் நமக்கு. குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இதில் உள்ள மசால் வாசம் எல்லாமே போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நல்லா குழிக்கரண்டி ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில் ஊற்றி மெதுவாக அப்படி ஒரு ஓரமாக அப்படி ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த சைடு ஊற்றினோம்னா அடுத்த டைம் வேற பக்கம் ஊற்றுங்க. அப்போ தான் முட்டை வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், வேக வச்ச முட்டையும் இந்த மாதிரி லேசாக கீறிட்டும் போட்டுக்கலாம். முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும். பாருங்க 2 நிமிஷம் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. மேலெல்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் அந்த மாதிரி திறந்த மாதிரி வச்சுருங்க. அதுவும் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா எண்ணெயெல்லாம் கசிஞ்சு வந்துருச்சு. முட்டை நம்ம போட்ட முட்டையும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பாருங்க முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். நல்லா இட்லி, தோசை, சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றது, சப்பாத்தி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு முட்டை குழம்பு உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.